தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு ஃபார்மை பார்ப்போம். அதில் முத்துலட்சுமி ரெட்டியோட நினைவு இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அதில் 2 டைப் இருக்குது. எதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி டிஸ்கிரிமினேஷனை வந்து குறைக்கணும், அதை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஜாதி வேற்றுமை அதெல்லாம் வந்து ஒழிக்கணும், அதை குறைக்கணுன்றதுக்காக. அதுக்காக மட்டுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் 1. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைடு வந்து 10th படிச்சிருக்கணும், குறைஞ்சது 10th பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். எஸ்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா, மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம இதுக்கு அப்ளை பண்ணி பெனிஃபிட்ஸ் வாங்கிக்கலாம். ஏஜ் வந்து லிமிட் பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கீமில் அரௌண்ட் 25,000 வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதோட சேர்த்து 8 கிராம் கோல்டு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான எலிஜிபிலிட்டி என்னென்னா, ஒரு பொண்ணு வந்து எஸ்டியாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு கம்யூனிட்டி, டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியாக தான் இருக்கணும். சேம் கம்யூனிட்டியாக இருந்தால் கிடைக்காது. ஒருத்தர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாகவும் இன்னொருத்தர் வந்து பிசி எம்பிசியாகவும் இருக்கலாம். டைப் 1 இதுதான். இப்போ டைப் 2 பார்ப்போம். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது, சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் இருக்கும். என்னென்னா, இங்கே 50,000 கொடுப்பாங்க, அங்கே 25,000, இங்கே 50,000 தருவாங்க. அதோட 8 கிராம் தங்கம், அதே தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும். அது எந்த வகையில் வேணால் நம்ம ஹோல்டராக இருக்கலாம். ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இல்லை வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி, ரெகுலர் எப்படி இருந்தாலும் ஓகே. அதோடு சேர்த்து நம்ம ஒரு டிப்ளமோ ஹோல்டராக இருந்தால் கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு லெவலில் இருக்கிற காலேஜில் நம்ம அதை முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து டைம் லிமிட் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்குள்ளே, அதே தான். ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்கன்னா 18 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதே தான். சேம் அங்கே சொன்ன அந்த கம்யூனிட்டி விஷயங்கள்லாம் இதுலேயும் அதே அப்ளிகபிளாக இருக்குது. அமௌண்ட் எப்படி நம்ம கைக்கு வரும் அப்படின்னா, 50,000ல் 30,000 எப்படி கொடுப்பாங்கன்னா, எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் மூலமாக நம்ம கொடுத்துருவாங்க. அடுத்து ரிமைனிங் 20,000 வந்து நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் மூலமாக நமக்கு தருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஸ்கீம் 1லையும் 15,000 எலக்ட்ரானிக் சர்வீஸ் கிளியரிங் மூலமாகவும் 10,000 வந்து நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் மூலமாகவும் கொடுத்துருவாங்க. இதுதான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ். இப்போ இதை பற்றி பார்த்துட்டோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1967 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 1967 வச்சு அது ரிலேட்டடாக என்னென்னலாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கோ அதை லைட்டாக நம்ம டச்சப் பண்ணிட்டு போவோம். 1967 மந்த் வைஸ் அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். பிப்ரவரியில் என்ன நடந்திருக்குன்னா, ஜென்ரல் எலெக்ஷன் நடந்திருக்கும். அதோட முடிவில் மார்ச்சில் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ணாதுரை வந்து சிஎம்மாக இருப்பார். என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6/3/1967 அண்ணாதுரை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். அடுத்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் வின் பண்ணோன்னா குறைவான விலையில் வந்து அரிசி தருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. அதுபடி வந்து மினிமம் காஸ்ட் ரைஸ் என்னென்னா, படி அரிசி அப்படின்னு, ஒரு படி அரிசி வந்து ₹1 அப்படின்னு கோயம்புத்தூர், சென்னை அந்த 2 இடத்துலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க 15/5/1967. அப்போ இருந்த பொருளாதார நெருக்கடியில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக முடியல அவங்களால. நெக்ஸ்ட்டு ஹிந்து மேரேஜ் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜுக்கு வந்து ஒரு லீகல் ரெகக்னேஷன் வந்து கிடச்சிருக்கும். அதுவும் 1967 தான் நடந்திருக்கும். அதே மாதிரி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு மெடல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே தான் இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஸ்கீமு. அப்போ கோல்டு மெடல் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் 1967 தான் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். அதை தான் நம்ம இப்போ வந்து முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸில் இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் கணவரை இழந்தவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு வேலையெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அந்த டைமில். அதுவும் 1967 தான் நடந்திருக்கு. அப்புறம் ஜூலையில் 1967 ஜார்ஜ் கோட்டை வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தலைமைச் செயலகம் அப்படின்ற நேமாக வந்து மாற்றிருக்காங்க. அது ஒரு முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து ஜூலை 18 வந்து என்ன நடந்திருக்குன்னா, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரெசல்யூஷன்னா, மெட்ராஸ் ப்ராவின்சஸ் அப்படின்னு இருக்கிறத தமிழ்நாடு அப்படின்னு நேம் மாற்றுறதுக்கான ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, நேம் மாற்றலை. ஸோ அந்த டேட்டை தான் நம்ம இப்போ வந்து தமிழ்நாடு டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். எந்த இயர்லேருந்து தமிழ்நாடு டே கொண்டாடுறோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் எதிர்பார்ப்பேன். அடுத்து வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ரூல்ஸ் 1967. அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு நிறுவனத்தில் 50 எம்ப்ளாயி வந்து ஃபீமேல்ஸ் இருந்தாங்கன்னா அங்கே அவங்களோட குழந்தைகளை வச்சுக்கிற மாதிரி ஒரு க்ரச் இருக்கணும்.
தங்குற மாதிரி குழந்தைங்க 4 இயர்ஸுக்கு கீழே குழந்தைங்க இருந்தாங்கன்னா தங்குற மாதிரி ஒரு க்ரஷ் ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த நிறுவனம், ஒரு அறை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றத சொல்கிறாங்க. இதில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், அதனால சொன்னேன். இதில் நிறையா பாயிண்ட் இருக்குது, அதில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ 1967 வச்சு அதுக்கு கீழே என்னென்னலாம் வருது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டான்னு நம்ம வந்து கீ பாயிண்ட் வச்சு படித்தோன்னா ஸ்கீம்ஸ் ப்ளஸ் வந்து இதையும் சேர்த்து படிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு மறக்காது. எக்ஸாம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நிச்சயம் நம்ம அதை வந்து கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் நம்ம வர்ற அப்கமிங் செக்ஷன்ஸில் பார்க்கலாம். எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 44 டேஸ் தான் இருக்குது. ஃபோக்கஸாக இருங்க, படிங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு படிச்சுட்டு இருங்க. தேங்க்யூ.